சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். தர்மன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அஸ்வந்த் மாரிமுத்து எடுத்துகிட்டு இருக்காரு. டாக்டராக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்காரு. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 1 படத்துடைய வெற்றியை தொடர்ந்து வேட்டையன், கூலி என 2 படங்களில் நடித்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் 2 படங்களுமே அவருக்கு கை கொடுக்கல. மேலும் எதிர்பார்த்த வசூலையும் வாரி குவிக்கலை. அதனால் தொடர்ந்து ஜெயிலர் படத்துடைய சீக்குவலான ஜெயிலர் 2 படத்தில் கமிட் ஆனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் இயக்க சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் முதல் பாகத்தில் எப்படி பிரம்மாண்ட பேன் இண்டியன் படமாக இந்த படத்தை எடுத்திருந்தாங்களோ அதே போல் இந்த படத்துலையும் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரிடின் கின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மிர்னா, மிதுன் சக்கரவர்த்தி, விஜய் சேதுபதி, நேரா ஃபர்தோகி, எஸ்ஜே சூர்யா போன்ற பிரபலங்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மேலும் ருத்திக் ரோஷன் இந்த படத்தில் மாஸான கேமியோ ரோலில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. கூலி படத்தில் அமீர் கானை கூட்டி வந்து செஞ்ச மாதிரி இந்த படத்தில் செய்யாமல் இருந்தால் சரிதான் என மக்கள் கூறிட்டு வராங்க. மேலும் இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த பாட்டு எப்படி காவாலா பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிச்சோ அதே பாணியில் தான் இந்த பாட்டும் இருக்குமா. தலைவரோட புகழ பாடுற மாதிரி இந்த பாட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கான். எப்படி தலைவர் நிரந்தரம் என பாடல் எழுதியிருந்தாங்களோ அதே போல் இந்த பாட்டும் இருக்கும் எனவும், இதில் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் நேரா ஃபர்தோகி 2 பேரும் சேர்ந்து நடனமாடுற மாதிரி இந்த பாட்டை வடிவமைச்சிருக்காங்களாம். மேலும் 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடனம் ஆடியிருக்காராம். மேலும் இதுக்கான ஷூட்டிங் அனைத்தும் எடுக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து இந்த சாங்கும் ரெடி ஆகிடுச்சான். ஆகஸ்ட் 15 இந்த பாடலை வெளியிடலாம் என படக்குழு திட்டமிட்டு வராங்க. மேலும் நெல்சன் அவர்கள் இதுவரைக்கும் இந்த படத்திலிருந்து எந்த அஃபீஷியல் அப்டேட்டுமே கொடுக்காமல் இருந்துட்டு வராரு. இதனால் ரசிகர்களும் ரொம்பவே அப்டேட்டுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்கும் படமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. தொடர்ந்து கூலி படம் மாதிரி இந்த படம் சொதப்பிச்சுன்னா அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட கெரியரே சொத்தமாக சொதப்பி போயிடும் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.